ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം. സപ്തമസ്കന്ധത്തിലെ അതാ ഏഴാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ஷோடசோ அத்தியாய 16வது அத்தியாயம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச உவாച ഒന്നാவது ശ്ലോകം. ഗദേദ വരുണേ രാജാ രോഗേണാതീവ പീഡിതാ രോഗേണ അതീവ പീഡിതഃ ദുഃഖാദുഃഖം പരം പ്രാപ്യ വ്യദിതോ ഭൂദ്ഭൃശം തദാ വ്യദിതഃ അഭൂത് ഭൃശം തദാ. ഗദേ അത വരുണേ രാജ രോഗേണ അതീവ പീഡിതഃ. வருணன் போனதுக்கு அப்புறமா ராஜா நோயால ரொம்ப ரொம்ப நொந்து போனார். ஜாஸ்தியான துக்கத்தால பரவசனாயிட்டிருந்தார் ராஜா ഹരിചന്ദ്ര മഹാരാജ. രണ്ടാவது ശ്ലോകം. കുമാരഃ അസൗ കുമാരോസൗ വനേ ശ്രുത്വാ പിതരം രോഗപീഡിതം ഗമനായ മതിം രാജൻ ചകാര സ്നേഹയന്ത്രിതാ. ഹരിചന്ദ്ര மகாராஜாவோடு அந்த நிலைமை, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் அப்படிங்கிற நிலைமை, அத புத்திரனான ரோஹிதாஸ்வன் வனத்துல கேள்விப்பட்டார். அந்த ராஜகுமாரன் ஹரிச்சந்திரனோட புத்திரனான ரோஹிதாஸ்வன் அப்படிங்கிற ராஜகுமாரன் அப்பா கிட்ட இருக்கிற பாசத்தால அப்பா கிட்ட போறதுக்கு ரெடியாகி தீர்மானம் பண்ணினார். மூணாவது ஸ்லோகம். സംവത്സരേ വ്യതീതേ തു പിതരം ദ്രഷ്ടുമാദരാത് ഗന്ധുകാമം തു തം ജ്ഞാത്വാ சக்கரஸ்தத்ராஜகாமஹ. வனத்துல வந்து சேர்ந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருந்தது. ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சொந்தம் பிதாவை போய் பார்க்கறதுக்கு அவனுக்கு ஆக்ரகம் உண்டாச்சு. அப்படி கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு அந்த ராஜகுமாரன். அதை தெரிஞ்சுண்டு தேவேந்திரன் அங்க வந்து சேர்ந்தார். நாலாவது ஸ்லோகம். வாசவஸ்து ததாரூபம் கிருத்வா விப்ரஸ்ய சத்வரா வாராயாமாச யுக்த்யா வை குமாரம் கந்தும் உத்யதம். குமாரம் கந்தும் உத்யதம். ஆரெங்க யாக யஜ்ஞங்கள் பண்ணினாலும் அதை தடங்கல் பண்றதுக்கு தேவேந்திரன் கிளம்பிடுவர். இங்க ஹரிச்சந்திர மகாராஜா யாகம் செஞ்சு அந்த யாகத்துல புத்திரனை வருணதேவனுக்கு பலி சமர்ப்பிப்பார். அதோடு கூடிட்டு வருண பகவான் குஷியாயி ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு நிறைய ஸ்தானமானங்கள் எல்லாம் கொடுத்துருவார். சொல்ல முடியாது, சில டைம்ல தேவலோகத்துல இருக்கிற இந்திர பதவி கூட கொடுத்துடலாம். இப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டாக்கும் தேவேந்திரன் அங்க வந்து அந்த புத்திரனை அங்கேருந்து கிளம்புறதுக்கு தடங்கல் பண்ணினது. பிராமண வேஷத்துல ஓடி வந்த வாசவன் தேவேந்திரன் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிற ராஜகுமாரனை பலவிதமான தந்திரங்களால போகிறத தடஞ்சு நிப்பாட்டினார். இந்திர உவாஜா. தேவேந்திரன் ராஜகுமாரனான ரோஹிதாஸ்வன் கிட்ட சொன்னார். அதனால இந்திர உவாஜா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அஞ்சாவது ஸ்லோகம். ராஜபுத்திர ந ஜானாசி ராஜநீதிம் சுதுர்லபாம் அத கரோஷி மூடஸ்துவம் கமனாய மதிம்ருதா. ராஜகுமாரா, அரிதிலும் அரிதான ராஜநீதியை சம்பந்திச்சு உனக்கு ஒன்றும் தெரியாது.
அதனாலேயாக்கும் நீ முட்டாள் மாதிரி எந்த ஒரு தேவையும் இல்லாம இப்ப போறதுக்கு ரெடியா நிக்கிறாய். ஆறாவது ஸ்லோகம். பிதா தவ மகாபாகா பிராமணைர் வேத பாரகை காரயிஷ்யதி ஹோமம் தே ஜொலிதேத விபாவசவு. அதிர்ஷ்டசாலியான ராஜகுமாரா, உன்னோட அப்பா எவ்வளோ நல்லவர், அதனால நீ அதிர்ஷ்டசாலியாக்கும். உன்னோடு அப்பா வேதஞானிகளாய் இருக்கிற பிராமணால விட்டு பெரிய ஹோமகுண்டத்துல அக்னி வளர்த்து ஒன்ன அதுல பிடிச்சு போட்டு ஹோமிப்பர். ஏழாவது ஸ்லோகம். ஆத்மா ஹி வல்லபஸ்தாதா சர்வேஷாம் பிராணினாம் கலு ததர்த்தே வல்லபா சந்தி புத்திரதாரதனாதயா. ஆத்மா ஹி வல்லபஹா தாதா சர்வேஷாம் பிராணினாம் கலு தது அர்த்தே வல்லபாஹ சந்தி புத்திர தார தன ஆதயா. குழந்தே, இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரியம் அப்படிங்கிறது அவாவாள்கிட்டதான். தனக்கு தான் தான் எல்லாரும் மித்திரமா இருக்கா. எல்லாருக்கும் அவாவாளதான் ரொம்ப பிடிக்கும். சர்வ பிராணிகளுக்கும் பிரியம் அவாவாகிட்டதான். புத்திரன், மனைவி, தனம் இதெல்லாம் സ്വയരക്ഷയ്ക്കായിട്ട് ചേർത്തതാക്കും. എന്നോട് സന്തോഷத்துக்காக எனக்கு புத்திரன், என்னோட சந்தோஷத்துக்காக எனக்கு மனைவி, என்னோட சந்தோஷத்துக்காக எனக்கு தனம். அதனால அவாவாளோடு அந்த ஒரு சந்தோஷம், அவாவாளோடு அந்த ஒரு பிரியம் அதாக்கும் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. எட்டாவது ஸ்லோகம். ஆத்மனோ தேஹரட்சார்த்தம் ஹத்வா த்வாம் வல்லபம் சுதம் ஹவனம் காரயித்வா சௌ ரோகமுக்தோ பவிஷ்யதி. സ്വന്തം ശരീര രക്ഷയ്ക്കായിട്ട് പ്രിയപുത്രനാன ഒന്നെ അഗ്നിയില പോട്ട് ഹോമിപ്പർ ഒന്നോടപ്പ ഹരിചന്ദ്രൻ. എന്നിട്ട് അവരോട് நோயிலேந்து அவரு விடுபடுவர். அதாக்கும் நடக்க போறது. எதுக்கு இப்போ அவசரப்பட்டு ஓடி போறாய் இங்கேந்து. ஒன்பதாவது ஸ்லோகம். தஸ்மாத் த்வயான கந்தவ்யம் ராஜபுத்திர பிதுர்கிருஹே மிருதே பிதரி கந்தவ்யம் ராஜ்யார்த்தே சர்வதா புனா. அதனால ராஜகுமாரா, ஹரிச்சந்திர மகாராஜாவோடு புத்திரனான ரோஹிதாஸ்வா, நீ பிதிருகிரகத்துக்கு போகாதே. அப்பா நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டு இருக்கார். அப்பாவோடு காலம் கழிஞ்சானா அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்றதுக்கு எப்படி ஆனாலும் உனக்கு அங்க போகத்தானே வேணாம். அப்ப போனா போரும், இப்ப போய் மாட்டிக்காதே. பத்தாவது ஸ்லோகம். ஏவம் நிஷேதிதஸ்தத்ர வாசவேன நிருபாத்மஜா வனமத்யே ஸ்தித காமம் புனசம்வல்சரம் நிருபா. இப்படி தேவேந்திரனால தடஞ்சு நிப்பாட்டப்பட்ட ராஜகுமாரன் அப்படின்னு வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால இங்க ராஜாவே அப்படின்னு ஜனமேஜயனை வியாச பகவான் கூப்பிடுறார். ஒரு வருஷம் கூடி அந்த வனத்திலேயே வாழ்ந்தார் அந்த ராஜகுமாரன். அப்பாவை பார்க்கறதுக்கு போகலை, அதை தடங்கல் பண்ணிட்டார் தேவேந்திரன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 11வது ஸ்லோகம். அத்யந்தம் துக்கிதம் ஸ்ருத்வா ஹரிச்சந்திரம் ததாத்மஜா கமனாய மதிம் சக்ரே மரணே கிருத நிச்சயா. ஹரிச்சந்திரன் ரொம்ப துக்கிதனாக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரோடு புத்திரன் இறந்து போனா போகட்டும் அப்படின்னு நினைச்சு அப்பா கிட்ட போறதுக்கு உறுதியாக தீர்மானம் பண்ணினார். அப்பா என்ன அக்னியில போட்டு ஹோமிக்கட்டும், எனக்கு அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது, நான் அப்பாவை பார்க்க போகத்தான் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். 12வது ஸ்லோகம். துராஷாடிஜரூபேண தத்ராகத்ய ஜரோஹிதம்
നിവാരയാമാസ സുതോം യുക്തിവാക്യൈ പുനഃ പുനഃ. அப்போது தேவேந்திரன் பிராமண வேஷத்துல மறுபடியும் அந்த ரோஹிதாஸ்வனோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். மறுபடியும் பலவிதமான நியாயங்கள் எல்லாம் சொல்லி ராஜகுமாரனை தடஞ்சு நிப்பாட்டுறதுக்கான முயற்சியை ஆரம்பிச்சார். 13வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரோதி துக்கார்த்தோ வசிஷ்டம் ஸ்வபுரோஹிதோ பப்ரச்ச ரோகநாசாய தத்ரோபாயம் சுனிச்சிதம். நோயினால ரொம்ப துக்கிச்சுருக்கிற பரவசனாயிட்டு இருந்த ஹரிச்சந்திர மகாராஜா தன்னோடு குருவாயிருக்கிற வசிஷ்டர்கிட்ட இந்த ரோகத்திலேருந்து முக்தி உண்டாகிறதுக்கான ஒரு உபாயம் அது என்னவாக்கும் அப்படின்னு கேட்டார். 14வது ஸ்லோகம். தமாஹ பிரம்மண புத்ரோ யஜ்ஞம் குரு நிருபோத்தமா கிரயக்ரீதேன புத்ரேண சாபமோட்சோபவிஷ்யதி. பிரம்மபுத்திரனான வசிஷ்டன் ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட சொன்னார், ராஜாவே, பணம் கொடுத்து ஒரு புத்திரனை வாங்குங்கோ, ദത്തു പുത്രനായിട്ട് ഒരു പുത്രനെ സ്വീകരിച്ചിട്ട് യജ്ഞം ചെയ്യുങ്കോ, എന്നിട്ട് ശാപത്തിലേന്ത് മുക്തി നേടുങ്കോ. ഉങ്ങളോട് സ്വന്തം പുത്രൻ കാണാമ പോയിട്ടാരേ, അതിനാല് യാഗം എപ്പടിയും പണിതാനാകണം, യാഗത്തില് ഉങ്ക പുത്രനെ ഹോമിക്കവും വേണം. അതിനാല് പണം കാശ് കൊടുത്ത് ആരിട്ടേണ്ടാവും ഒരു പുത്രനെ നിങ്ങൾ ദാനമായിട്ട് പുത്രനെ വാങ്ങിക്കുങ്കോ. എന്നിട്ട് அப்படி ദത്ത് கிடைச்ச அந்த புத்திரனை யாகத்துல ஹோமம் பண்ணி அப்படி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுங்கோ. அப்போ உங்க நோய் குணமாயிடும். 15வது ஸ்லோகம். புத்ராதசவிதா ப்ரோக்தா பிராமணைர்வேத பாரகைः திரவ்யேனானீய தஸ்மாத் த்வம் புத்திரம் குரு நிருபோத்தமா. புத்திரர்கள் 10 விதத்துல உண்டு அப்படின்னு வேதஞானிகளான பிராமணர்கள் சொல்லறா. அதனால பணத்தை கொடுத்து ஒரு புத்திரனை வாங்குங்கோ. பணம் கொடுத்து வாங்குற அந்த சந்ததியும் புத்திரனாக்கும் அப்படின்னு அர்த்தம். 16வது ஸ்லோகம். வருணோபி பிரசன்ன சன்சுகாரி பவிஷ்யதி லோபாத் கோபி திஜபுத்ரம் பிரதாஸ்யதி ஸ்வராஷ்ட்ரஜா. வருணதேவனும் பிரசன்னனாயிட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ராஜ்யத்துல இருக்கிற ரொம்ப ஏழ்மையில இருக்கிற ஏதாவது ஒரு பிராமணன் அவரோட புத்திரனை உங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பணம் வாங்கிட்டு புத்திரனை தரவும் செய்வர். 17வது ஸ்லோகம். ஏவம் பிரமோதிதோ ராஜா வசிஷ்டேன மகாத்மனா பிரதானம் பிரேரயாமாச ததன்வேஷண காமியயா. இப்படி மகாத்மாவான வசிஷ்டன் உபாயம் சொன்னோன ராஜா அப்படி ஒரு புத்திரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காயிட்டு மந்திரிகளில பிரதானிய பிரேரணை பண்ணினார். 18வது ஸ்லோகம். அஜீகர்த்தோ திஜ கச்சித் விஷயே தஸ்ய பூபதே தஸ்யாசம்ச்ச த்ரய புத்ரா நிர்தனஸ்ய விசேஷதா. அஜீகர்த்தः திஜः கச்சித் விஷயே தஸ்ய பூபதேஹ தஸ்ய ஆசன் ச த்ரயः புத்ராः நிர்தனஸ்ய விசேஷதः. அந்த ராஜாவோடு ராஜ்யத்துல அஜீகர்த்தன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப ஏழ்மை அனுபவப்பட்டது. அவருக்கு 3 புத்திரர்களும் இருந்தார். 19வது ஸ்லோகம். பிரதானேனாப்யசௌ பிருஷ்ட பிரதானேன அபி அசௌ பிருஷ்டஹ புத்ரார்த்தம் துர்பலோ திஜா கவாம் சதம் ததாமீதி
தேஹி புத்திரம் மகாயவை. துர்பலனான அந்த பிராமணன் கிட்ட, பணத்தாலையும் மனசாலையும் நொந்து போயிருந்த ஏழ்மையில இருந்த பிராமணன் கிட்ட புத்திரனை கொடுப்பியா அப்படின்னு மந்திரி முக்கியன் கேட்டார். யாகத்துக்காயிட்டு புத்திரனை தரணும், நான் 100 பசுமாடுகளை தரேன் அப்படின்னு பேரம் பேசினார். 20வது ஸ்லோகம். சுன புச்ச சுன ஷேப சுனோலாங்கூல இத்யமீ தேஷாம் ஏகதமம் தேஹி ததாமிது கவாம்சதம். சுனப்புச்சன், சுனஷேபன், சுனோலாங்கூலன் இப்படின்னு 3 பேர்கள் அந்த குழந்தைகளுக்கு. இந்த 3 குழந்தைகளில ആരാതും ഒരു കുഴന്തയെ തരണം, ഒരു കുഴന്തയ്ക്ക് ഞാൻ 100 பசுமாடுகளை தரேன் அப்படின்னாக்கும் மந்திரி முக்கியன் அந்த பிராமணன் கிட்ட ஏழ்மை ஸ்திதியில இருந்த அஜீகர்த்தன் அப்படிங்கிற பிராமணன் கிட்ட கேட்டது.